ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இரண்டாம் ஆண்டு பிஎட் படிப்புக்கான வினாத்தாள் கசிந்த விவகாரத்தின் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக உயர்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சங்கரன், தமிழகத்தில் பிஎட் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு 4வது செமஸ்டர் தேர்வுகள் என்பது கடந்த திங்கட்கிழமை துவங்கியது. இன்று 3வது நாளாக இன்று காலை 10 மணிக்கு கிரியேட்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் என்ற ஒரு பாடத்தின் அடிப்படையிலான ஒரு தேர்வு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான கேள்வித்தாள் முன்கூட்டியே சமூக வலைதளங்களில் வெளியானது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து அந்த வினாத்தாள் திரும்ப பெறுவதாக அறிவித்த உயர்கல்வித்துறை ஆன்லைன் வழியில் புதிய கேள்வித்தாள் சற்று முன்னதாக அனைத்து தேர்வு மையங்களுக்கும் அனுப்பப்பட்டு அந்த தேர்வானது தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்களே, அதில் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களே இந்த கேள்வித்தாள்களை ஒவ்வொரு மாணவருக்கும் 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பாக விசாரணை நடத்திய உயர்கல்வித்துறை தற்போது பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் ராமகிருஷ்ணனை அதிரடியாக பதவியில் இருந்து நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. புதிய பதிவாளராக ராஜசேகர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வினாத்தாள் விற்பனை விவகாரத்தில் பதிவாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலருக்கு தொடர்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பாக உயர்கல்வித்துறை நடத்தி வரக்கூடிய விசாரணையில் மேலும் அடுத்தடுத்து பல்வேறு தகவல்கள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் தற்போது உயர்கல்வித்துறையில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சங்கரன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.